வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த புத்தாண்டு 2025ஆம் ஆண்டில் சூரியன், சனி மற்றும் பிற கிரகங்களின் ஏறு வரிசையில் துலாம் ராசி ஜாதகர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2025க்கு பலன் சார்ந்து துலாம் ராசி மக்களுக்கு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கலவையான வாய்ப்புகள் மற்றும் சவால்களை இந்த ஆண்டு வழங்குகிறது. மற்றும் துலாம் ராசியின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களிலும் குறிப்பிடத்தக்க மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அனுபவிக்க நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. மற்றும் மற்ற அறிகுறிகள் சார்ந்த வழியில் பார்க்கும்பொழுது சில ஏற்ற இறக்கங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. சூரியன், சனி மற்றும் பிற கிரகங்களின் இயக்கங்கள் இந்த ஆண்டு முழுவதும் துலாம் ராசி மக்களுக்கு நல்லதொரு விளைவுகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கணிக்கப்படுகிறது. குரு பகவான், வியாழன், சனி மற்றும் இறங்குமுக கிரகங்களாக இருக்கும் ராகு, கேது போன்ற கிரகங்களின் நிலை மற்றும் இயக்கம் துலாம் ராசி மக்களின் சுகம் சார்ந்த நிகழ்வுகளை சாதகமாகவும் பாதகமாகவும் பாதிக்கும் தன்மையில் இருக்கின்றன. இவையாகவும் ஒப்பு நோக்கும்போது நன்மையான கூறுகள் செழிப்பு மற்றும் பொருளாதார நிதி சார்ந்த சிறத்தன்மையை கொண்டு வரக்கூடும் என்றும் கணிக்கப்படுகிறது. செல்வம் மற்றும் விரிவாக்கத்தின் கிரகம் என்று அழைக்கப்படும் குரு பகவான், வியாழன் இயக்கம் சில துறைகளில் துலாம் ராசி மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை குறிக்கிறது. இருப்பினும் சில கிரகங்களின் ஏறு வரிசையின் தாக்கங்களின் போது சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. துலாம் ராசி மக்களுக்கு 2025ஆம் ஆண்டு வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆண்டாக இருக்கும் என்று கணிக்கலாம். துலாம் ராசி மக்களுக்கு தொழில்துறையில் தங்களின் தொழில் வளர்ச்சி மற்றும் அது சார்ந்த விரிவாக்கத்துக்கான வாய்ப்புகளை நீங்கள் அனுபவித்து மகிழ்வீர்கள். துலாம் ராசி மக்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் குறிப்பிடத்தக்க முடிவுகளை எடுக்க நல்ல பொறுப்புகளும் நல்ல சிந்தனையுடன் நீங்கள் செயல்படுவீர்கள். துலாம் ராசி மக்களுக்கு நிதித்துறையில் எதிர்பாராத நிதி வரவுகளும் வாய்ப்புகளும் லாபகரமான முதல்களுக்கும் தங்களுக்கு உரிய வாய்ப்பு கதவுகள் திறந்திருக்கிறது என்பதால் நீங்கள் பேராசை கொள்ளாமல் இருப்பது செயல்படுவது அவசியம். மற்றும் உங்களின் வெளிப்புற சூழலால் நீங்கள் பாதிக்கப்படாமல் நலமாக இருப்பதும் மிக முக்கியமாக கருத வேண்டும். துலாம் ராசி மக்களுக்கு தங்களின் உறவுகளை பொறுத்தவரை திருமணமான தம்பதிகள் சில ஏற்றத்தாழ்வுகளை அனுபவிக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றும் இதனால் தங்கள் துணையிடம் உள்ள வழக்கமான நடத்தையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் என்று இந்த ஆண்டு ஜாதகம் 2025 உங்களுக்கு கூறுகிறது. துலாம் ராசி மக்களுக்கு தங்களின் வெளிப்புற நடவடிக்கை சூழலில் இருந்து சில அச்சுறுத்தல்கள் உருவாகலாம். சற்று கவனமாக செயல்படுங்கள். இவை மூலம் நீங்கள் தேவையற்ற சவால்களை சந்திக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. உங்களின் நினைவாற்றல் மற்றும் சிறந்த தகவல் தொடர்பு உங்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் கிடைக்கும் என்று நம்புவதற்கு அதிக இடம் இருக்கிறது. துலாம் ராசி மக்களுக்கு தங்களுடைய செயல்களில் அமைதியாகவும் உறவுடன் இணக்கமாக இருப்பது சாத்தியமான ஒரு வாழ்க்கை முறையால் உங்களின் மன அழுத்தத்திலிருந்து விலகி இருக்க முடியும். அதற்கான வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் தியானம் போன்ற நுட்பங்களை செயல்படுத்துவது ஒட்டுமொத்த உங்களின் நல்வாழ்வுக்கு அவசியமாகிறது. முடிஞ்சவரை லட்சுமி நாராயணரை வணங்கி அவரது ஆசீர்வாதத்தை பெறுவது உங்களுக்கு நலமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ள மூத்த பெண்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நலமாக வாழ்வதற்குண்டான சூழலை நீங்கள் பெற வேண்டிய அமைப்பு இருக்கிறது. பொதுவான தகவல் என்ற முறையில் பார்க்கும்போது 2025 மீனராசி மக்களின் தொழில் வாழ்க்கையில் புதிய உச்சங்களை அவர்கள் அடைவார்கள். அதேபோல் கடகராசி மக்களின் வாழ்க்கையில் பல நல்ல விதமான மாற்றங்களை இந்த ஆண்டு கொண்டு வந்து சேர்க்கிறது. மற்றும் மேடராசி மக்களின் வாழ்க்கையில் அவர்களது செய்தொழில் வளர்ச்சியை காணுவார்கள். மேலும் அவர்களுக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு பயணம் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகி அவர்களை பரபரப்பான சூழ்நிலையில் வைத்துக் கொள்வார்கள். 2025 சிம்மராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில்
சில சவால்களை சந்திக்க நேரிடும் என்பதால் மிகவும் கவனமுடன் தங்கள் மருத்துவரின் கண்காணிப்பு மற்றும் ஆலோசனை செயல்படுவது உங்களுக்கு அவசியமாகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.